மறைத்து வைத்திருந்த இடத்திற்கு விசாரணைக்கு அழைத்து சென்ற போது துப்பாக்கியுடன் தப்ப முயன்றதால் சுட்ட தனிப்படை ஆய்வாளர். மாதவரம் வெஜிடேரியன் நகரில் என்கவுண்டர் நிகழ்ந்த இடத்தில் 6 நாட்டு வெடிகுண்டுகள் பறிமுதல். மறைத்து வைத்திருந்த துப்பாக்கி மற்றும் ஆயுதங்களும் சிக்கியது. காவல்துறையினர் மீது நாட்டு வெடிகுண்டை வீசியதால் துப்பாக்கிச்சூடு நடத்திய ஆய்வாளர். வயிறு, இடது பக்க மார்பில் காயம் ஏற்பட்டு மருத்துவமனைக்கு செல்லக்கூடிய வழியில் ரவுடி உயிரிழந்ததாக தகவல். என்கவுண்டர் நடைபெற்ற இடத்தில் சென்னை வடக்கு கூடுதல் ஆணையர் நரேந்திரன் நாயர் ஆய்வு. காவல்துறை அதிகாரிகளிடம் விவரங்களை கேட்டறிந்தார். ரவுடி திருவேங்கடத்தை என்கவுண்டர் செய்தது சந்தேகம் அளிப்பதாக எடப்பாடி பழனிசாமி பேட்டி. மறைத்து வைத்திருந்த ஆயுதத்தை எடுக்க செல்லும் போது கைவிலங்கு போட்டிருக்க வேண்டும் என்றும் கருத்து. அப்படி அழைத்து சென்றவர்களை கைவிலங்கு தான் அழைத்து செல்ல வேண்டும். அவர்கள் எங்கே அந்த ஆயத்தை மறைத்து இருக்கிறார்களோ அந்த ஆயத்தை கைப்பற்றின்ற பொழுது இப்படிப்பட்ட சம்பவம் நடைபெற்றதாக சொல்கிறார்கள். இதில் ஏதோ சந்தேகம் இருப்பதாக தெரிகிறது. திமுக அரசின் முத்தான திட்டங்களால் முதன்மை மாநிலமாக மிளிர்கிறது தமிழ்நாடு. தமிழ்நாடு அரசு பெருமிதம். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்த அன்னியூர் சிவா விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றதற்காக வாழ்த்து பெற்றார். பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சி பெற்ற தனியார் பள்ளிகளுக்கு அரசு செலவில் பாராட்டு விழா நடத்துவதா? அடுத்த மாதம் 4ஆம் தேதி நடத்தப்படக்கூடிய விழாவை ரத்து செய்ய அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்ப் மீது துப்பாக்கிச்சூடு. பென்சில்வேனியாவில் தேர்தல் பரப்புரையின் போது நடந்த தாக்குதலில் டிரம்பின் காதில் இருந்து ரத்தம் கொட்டியது. டொனால்டு டிரம்ப் மீது நடைபெற்ற துப்பாக்கிச் சூட்டின் போது தேர்தல் பரப்புரையில் பங்கேற்றவர் உயிரிழந்த பரிதாபம். தாக்குதல் நடத்திய நபர் பாதுகாப்பு படையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டதாக தகவல். டிரம்ப் மீதான துப்பாக்கிச் சூடுக்கு அமெரிக்க அதிபர் ஜோ பைடன், ஒபாமா, எலான் மஸ்க் கண்டனம். அமெரிக்காவில் வன்முறைக்கு இடமில்லை என்று ஜோ பைடன் திட்டவட்டம். டொனால்டு டிரம்ப் மீதான துப்பாக்கிச் சூட்டிற்கு பிரதமர் நரேந்திர மோடி கண்டனம். அரசியல் மற்றும் ஜனநாயகத்தில் வன்முறைக்கு இடமில்லை என்றும் கருத்து. ஆழியார் குரங்கு அருவியில் திடீர் வெள்ளப்பெருக்கு. அவசரமாக வெளியேற்றப்பட்ட சுற்றுலா பயணிகள். வார விடுமுறையொட்டி ராமேஸ்வரத்தில் குவிந்த சுற்றுலா பயணிகள். அக்னி தீர்த்த கடலில் குளித்துவிட்டு நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம். கூடலூரில் மனநல காப்பகத்தில் 20 பேர் புதைக்கப்பட்ட விவகாரம். 2 பேர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட 11 பேரில் ஒருவரான ரவுடி திருவேங்கடம் என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் கடந்த 5ஆம் தேதி சென்னை பெரம்பூரில் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்த கொலையில் தொடர்புடைய பொன்னை பாலு, திருவேங்கடம் உட்பட 11 பேரை காவலில் எடுத்து காவல்துறையினர் தனித்தனியாக விசாரித்து வருகின்றனர். இந்நிலையில் வழக்கில் கைது செய்யப்பட்ட திருவேங்கடம் என்பவரை காவல்துறையினர் ஆயுதங்களை மறைத்து வைத்த இடத்திற்கு விசாரணைக்காக அழைத்து சென்றனர். அப்போது மாதவரம் வெஜிடேரியன் நகரில் காவல்துறையினரை தாக்கிவிட்டு அதிகாலை 5 மணி அளவில் அவர் தப்ப முயன்றதாக கூறப்படுகிறது. மேலும் காவல்துறையினர் மீது நாட்டு வெடிகுண்டை வீசியதாகவும் தெரிகிறது. இதையடுத்து தனிப்படை காவல் ஆய்வாளர் முகமது புகாரில் துப்பாக்கியால் சுட்டதில் ரவுடி திருவேங்கடம் சரிந்து விழுந்துள்ளார்.
பிறகு வயிறு, இடது பக்க மார்பில் காயம் ஏற்பட்ட திருவேங்கடத்தை காவல்துறையினர் தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். ஆனால் அவர் செல்லும் வழியிலேயே உயிரிழந்து விட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து சென்னை வடக்கு கூடுதல் காவல் ஆணையர் நரேந்திர நாயர் உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் சம்பவ இடத்தில் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது மாதவரம் வெஜிடேரியன் நகரில் என்கவுண்டரில் நிகழ்ந்த இடத்தில் 6 நாட்டு வெடிகுண்டுகளும் பறிமுதல் செய்யப்பட்டன. ரவுடி திருவேங்கடம் என்கவுண்டர் செய்யப்பட்டதில் சந்தேகம் உள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். வேலூரில் செய்தியாளர் பேசிய அவர், மறைத்து வைத்திருந்த ஆயுதத்தை எடுப்பதற்காக அழைத்து சென்ற போது கைவிலங்கு போட்டு பாதுகாப்பாக சென்றிருக்க வேண்டும் என்று கூறினார். ஏன் அவசரமா அவரை அழைத்துக் கொண்டு அங்கே சென்று அவர் மறைத்து வைத்திருந்த ஆயுதத்தை கைப்பற்றுவதற்காக அழைத்து சென்றதா சொல்கிறார். அப்படி அழைத்து சென்றவர்களை கைவிலங்கு தான் அழைத்து செல்ல வேண்டும். ஒரு கொலை குற்றவாளி அப்படித்தான் கைது செய்யப்பட வேண்டும் என்று விதி இருப்பதாக வழக்கறிஞர் சொல்லுகிறார்கள். அப்படி இருக்கின்ற பொழுது பாதுகாப்போடு சென்றிருக்க வேண்டும். அவர்கள் எங்கே அந்த ஆயுதத்தை மறைத்து இருக்கிறார்களோ அந்த ஆயுதத்தை கைப்பற்றுகின்ற பொழுது இப்படிப்பட்ட சம்பவம் நடைபெற்றதாக சொல்கிறார்கள். இதில் ஏதோ சந்தேகம் இருப்பதாக தெரிகிறது. விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் வெற்றி பெற்ற அன்னியூர் சிவா முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்து வாழ்த்து பெற்றார். விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட்ட அன்னியூர் சிவா 67,000க்கும் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். இந்நிலையில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை அன்னியூர் சிவா நேரில் சந்தித்தார். அப்போது முதலமைச்சருக்கு சால்வை அணிவித்த அவர் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றதற்கான சான்றிதழையும் வழங்கினார். அப்போது அன்னியூர் சிவாவுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் துரைமுருகன், பொன்முடி, KN நேரு, ஏவா வேலு, அன்பில் மகேஷ், செஞ்சி மஸ்தான், திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணித்த நிலையில் அந்த கட்சியின் வாக்கள் திமுகவுக்கு சென்றுள்ளன. அதே நேரம் எதிர்பார்த்த அளவு வாக்களை நாம் தமிழர் கட்சி பெறவில்லை என்ற புள்ளி விவரம் வெளியாகியுள்ளது. அண்மையில் நடைபெற்று முடிந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அதிமுக புறக்கணித்த நிலையில் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா வெற்றி பெற்றார். இந்த தேர்தலில் 28.68 விழுக்காடு வாக்கள் பெற்று 2ஆம் இடத்தை பாமக பிடித்துள்ளது. நாம் தமிழர் கட்சி 5.4 விழுக்காடு வாக்களை பெற்றுள்ளது. 2019ஆம் ஆண்டு விக்கிரவாண்டியில் நடைபெற்ற இடைத்தேர்தலின் போது ஆட்சியில் இருந்த அதிமுகவிற்கு 60.08 விழுக்காடு வாக்கள் கிடைத்திருந்தன. 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு 48.41 விழுக்காடு வாக்கள் கிடைத்தன. இதேபோல இந்த ஆண்டு நடைபெற்று முடிந்த மக்களவைத் தேர்தலில் விழுப்புரம் மக்களவைத் தொகுதியில் உள்ள விக்கிரவாண்டி தொகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 39.57 விழுக்காடு வாக்குகள் கிடைத்திருந்தன. நிலையில் கடந்த 10ஆம் தேதி நடைபெற்ற விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுகவிற்கு 63.66 விழுக்காடு வாக்குகள் கிடைத்துள்ளன. இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணித்த நிலையில் அந்த கட்சியின் வாக்கள் நாம் தமிழர் கட்சிக்கு செல்லும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் நாம் தமிழர் கட்சிக்கு 5.46 விழுக்காடு வாக்குகள் மட்டுமே கிடைத்தன. அதே நேரம் 2024 மக்களவைத் தேர்தலில் விழுப்புரம் தொகுதியில் 4.6 விழுக்காடு வாக்குகள் பெற்ற நாம் தமிழர் கட்சியின் வாக்கு விகிதம் இந்த இடைத்தேர்தலில் 5.46 விழுக்காடாக அதிகரித்துள்ளது. விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தல் வாக்கு எண்ணிக்கையில் முதல் சுற்றில் இருந்த திமுக வேட்பாளரின் முன்னிலை கடைசி வரை மாறாமல் சீராக இறுதிச் சுற்று வரை நீடித்தது. விக்கிரவாண்டி தொகுதி வாக்கு எண்ணிக்கையின் முதல் சுற்றில் இருந்தே திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா முன்னிலை பெற்றார். இவர் ஒவ்வொரு சுற்றிலும் சராசரியாக 6000 வாக்குகளை பெற்றார். 3 மற்றும் 4வது சுற்றுகளில் பாமகவின் வாக்குகள் வெகுவாக சரிந்தன. தொடக்கத்தில் நாம் தமிழர் கட்சிக்கு சராசரியாக 200 வாக்குகளே கிடைத்தன. பாமக வேட்பாளர் சி அன்புமணி 9வது சுற்றில் அதிகபட்சமாக 4318 வாக்குகளை பெற்றார். 5 சுற்றுகளுக்கு பிறகு நாம் தமிழர் கட்சிக்கு வாக்குகள் சற்று அதிகரித்தது. நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் அபிநயா 6வது சுற்றில் அதிகபட்சமாக 903 வாக்குகளை பெற்றார். நாம் தமிழர் கட்சிக்கு சராசரியாக 500 வாக்குகள் கிடைத்ததால் அக்கட்சி பெற்ற வாக்குகள் 5% மேல் உயர்ந்தது. பிற சுயேட்சை வேட்பாளர்களுக்கு ஒவ்வொரு சுற்றிலும் சராசரியாக 200 வாக்குகளும் நோட்டாவுக்கு 40 வாக்குகளுக்கு மேலாகவும் பதிவாகியிருந்தது. தொடக்க சுற்றுகளில் இருந்த நிலை எந்த சுற்றிலும் மாறாமல் சீராக இறுதிச் சுற்று வரை நீடித்தது. தபால் வாக்குகளில் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா 493 வாக்குகளையும், பாமக வேட்பாளர் சி அன்புமணி 222 வாக்குகளையும், நாம் தமிழர் கட்சியின் அபிநயா 41 வாக்குகளையும் பெற்றனர்.